காதலருக்கு தாஜ்மஹால் இருக்காங்க. ஆனா நட்புக்காக ஒரு சின்னனா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கபிலர் குன்று தாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம அங்கதாங்க போறோம். 25 வருஷமா நான் திருக்கோயில்ல இருக்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த கபிலர் குன்று தாங்க இன்னைக்கு மேல ஏறி போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணேன். மேல போகும்போது படிக்கட்டு ரொம்பவே சின்னதா இருந்தது. அது மேல ஏறி போன உடனே பெரிய பூட்டா போட்டு இருந்தனால நாங்களுமே கீழே இறங்கிட்டேங்க. பட் இருந்தாலும் கபிலர் குன்றத்தை பற்றி சில வரலாறு உங்களுக்கு சொல்றேங்க. கிட்டத்தட்ட இது 2000 ஆண்டு பழமையானதுங்க. தொல்லியல் இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு சின்னனும் அறிவிச்சிருக்காங்க. அது எதற்காக தெரியுமாங்க? இது ஒரு நட்புக்கான ஒரு சின்னங்க. இங்கதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சங்க காலத்திலே புகழ்பெற்ற புலவரான கபிலர் உயிரிழந்த இடங்க. அதுவும் எதற்காக தெரியுமாங்க? அவருடைய நெருங்கிய நண்பர் வேலியர் ராஜ குடும்பத்தின அழிச்சிட்டாங்கன்றதுனால இங்கதான் அவரு உயிர் பிரிஞ்சாருங்க. அதனாலே இதை கபிலர் வடன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2000 வருட பழமையான வரலாறு தாங்க இந்த கபிலர் குன்றம். ஆனா இங்க வர நிறைய பேரு இதுல அவங்களோட லவ்வர் பேரு எழுதி கிறுக்கி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும் போதே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஏன்னா தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவுல ஒரு பாறை மேல இருக்குங்க. இங்க நிறைய வெள்ளங்கள் வந்து இந்த பாருங்க இந்த தரப்பாலமே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா இந்த பாறை மேல இருக்க இந்த ஒரு இடம் இது வரைக்குமே ஒரு இன்ச்சு கூட நவராம இருக்குங்க. அப்படிப்பட்ட இடத்த நம்ம தாங்க பாதுகாக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ண